பேருக்கு இது வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. 30 வருஷம் 40 வருஷம் நீங்கள் வந்து குடும்பரை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர்கள் கூட இந்த கல்வெட்டுக்கு பின்னாலே இருக்கப்பட்ட இது வந்து வாய்ப்பு இல்லை. பாதிரியார்கள்ங்கப்பட்ட ஒரு சமூகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கம்புதூர்ங்கப்பட்ட ஒரு ஊரில் இருக்குது. அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டை நானும் செந்திய நடராஜ சாரும் போய் எடுக்க போனோம். அவங்க வந்து நெசவு தொழில், நெசவுக்காக பெரிய வந்து ஒரு பெரிய தொட்டி கட்டியிருக்காங்க. கல் தொட்டியில் தண்ணீர் விடுது. அதில் வந்து இருக்கு. அதில் வரப்பட்ட சில அடைமொழிகள் பார்த்தா குடும்பத்தில் இருக்குது. அதுவும் பேச்சு வழக்கை சொல்ல உள்ளது. நான் இதை அவ்வளவு சேர்த்து பார்த்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஒரு பள்ளு நூல் உண்டு, செண்பகராமன் பள்ளுன்னு. என்னுடைய நண்பர் கலையரசு நானும் சேர்ந்து அதை வந்து வெளியிட்டிருக்கோம், புத்தகமாக வந்திருக்கு. அது 17ஆம் நூற்றாண்டு, 17ஆம் மிக பள்ளி நூற்கள்லேயே மிக பழைய நூற்கள் முக்கூடல் பொருள்னு சொல்லுவோம். ஏறத்தாழ அதனுடைய சமகாலத்து அதுக்கு வந்து அதில் காங்கிரீட்டா எவிடன்ஸ் இருக்குது, சான்றுகளெல்லாம் இருக்குது. அந்த பள்ளு நூலில் உள்ள வந்து மூத்த பள்ளி இடைய பள்ளி 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தியை வந்து ராமநாதபுரத்தில் உள்ள இருந்து அவள் வந்து மைக்ரேட் ஆனவங்க சொல்லுவான். அங்கே இருந்து வந்து அந்த இளைய பள்ளி வந்து உத்தரகோச மங்கையிலிருந்து மைக்ரேட் ஆகிருக்கான். உத்தரகோச மங்கையிலிருந்து அவர்கள் மைக்ரேட் ஆனதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பள்ளு நூலை 1943 ஃபர்ஸ்ட் எடிஷனில் போட்டவர் என்ன சொல்லுவாருன்னா, மறவர்களுக்கும் இவர்களுக்கும் இருந்தே ஒரு ஜாதி ரீதியான தகராறு காரணமாக அந்த ஊரை விட்டே பிரிஞ்சு அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்தா அப்படின்ட்டாங்க. அந்த பள்ளு நூல்களில் வரப்பட்ட செய்திகளையும் இந்த கல்வெட்டுகளையும் நான் வந்து ஓரளவு நான் வந்து சேர்த்து பார்த்தான்னா இவங்களுடைய ஒரு குடியிருப்பு வந்து இருந்திருக்கு. நான் இந்த கல்வெட்டை படித்த பிறகு வேறும் வகை செய்திகளை நாம் வந்து இந்த மாவட்டத்தில் இவர்களோடு தொடர்புடைய செய்திகள் இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்த பிறகு எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சான்று கிடச்சி. நீங்கள் எதுவும் தேடி பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான கோவில் சுசீந்திரம் கோவிலை பற்றி கே பிள்ளை, கனகசபை பிள்ளைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. உள்ள ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், மற்றவங்களும் தெரிஞ்சிருக்கலாம். 1953 கலாஷேத்தராவில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1940 அவர் வந்து அந்த பிஹெச்டி, அவருடைய பிஹெச்டி தீசிஸ் 1940 பிஹெச்டி தீசிஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நீலகண்ட சாஸ்திரி கைடாக வச்சு பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சொன்ன செய்தியில் இருந்து தான் நான் வந்து பார்த்தேன். என்னன்னா, நான் முதல்ல அந்த செய்தியை சொல்லிடுறேன், அது பிறகு முதல்ல நம்ம போகணும். இந்த கோவிலில், அந்த கோவிலில் கொடியேற்றப்பட்ட நிகழ்ச்சிக்கு தேவேந்திர குலத்து வேளாளர்கள், இந்திர குல வேளாளர்கள் தொடர்பு அப்படிங்கிறாரு கே பிள்ளை, சுசீந்திரன் பிள்ளை, பக்கம் 109 குறித்து வச்சுக்குவோம். இப்படி ஒரு செய்தி இருக்குது. அந்த புத்தகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணியவர்களோ படித்தவர்களுக்கோ பல பேர், நான் வந்து அந்த புத்தகத்தை அதனுடைய அடிப்படையில் தமிழில் நான் வந்து 300 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், சுசீந்திரன் கோவில்னு சொல்லிட்டு. செந்தி அண்ணாச்சி தான் அதுக்கு எனக்கு அணிந்துரையே தந்தார். அதுக்காக நான் வந்து திரும்ப திரும்ப அதை படிக்கப்பட்ட சமயத்தில் இந்த செய்தியை, நான் எழுதப்பட்ட சமயத்தில் இந்த செய்தியை பற்றி யோசிக்கல. இந்த கல்வெட்டை படித்த பிறகு இதுக்கு அதுக்கு எதுக்கு தொடர்பு உண்டா அப்படின்னு நான் வந்து பார்க்க ஆரம்பித்தா, அந்த கோவிலுக்கும் இந்திரனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இந்திர வழிபாட்டுக்கும் அதுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு. இன்னைக்கும் அந்த வழிபாட்டில் உள்ள தொடர்பு இருக்கு. அது எதில் இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வந்து இதுதான் தொன்மங்கள் தான்.